Sidhiksha Education Care, a place to learn, grow, and achieve. Admissions are open now. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சாப்டர் 4ல் இருக்க சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட டெஃபினேஷன் வந்து இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் ஸோ ஆஸ் டு ஃபார்ம் அ சிங்கிள் சர்க்யூட் விச் ஜென்ரேட்ஸ் அ சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 மேக்னெட்டோட நார்த் போல் சவுத் போல் எடுத்துக்கணும். அதில் வந்து சில மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து பாஸ் ஆகும். அங்கே நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் காயில் எடுத்துப்போம். அதை வந்து நம்ம PQRS டினோட் பண்ணுவோம். அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து வெர்டிகல் ஷேப்பில் இருக்குது, அது அப்புறம் ஹரிசாண்டலாக மாறும். அங்கே மாறும்போது டேர்ன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போது அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். சிங்கிள் டர்ன் ரெக்டாங்குலர் லூப் PQRS இஸ் மவுண்டட் ஆன் த ஸ்டேட்டார். The fielding winding is fixed inside the stator and it can be rotated about an axis perpendicular to the plane of the paper. என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே வந்து ரெக்டாங்கிள் லூப் PQRS, அதாவது இந்த ரெக்டாங்கிள் காயில் PQRS அதில் வந்து ஒரு சின்ன சர்க்கியூட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இந்த அவுட்டர் இருக்கா, இதுதான் அதோட வந்து ஸ்டேட்டார்னா ஸ்டேட்டிக், அது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். அது வந்து அந்த ஸ்டேட்டார் வந்து கரெக்டாக அந்த ஆக்சஸ் இருக்குல்ல, இதான் இனிஷியல் பொசிஷன், அதோட ஆக்சஸ் அதுக்கு கரெக்டாக பர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். At initial position of the field, magnet is horizontal at that instant. The direction of the magnetic field is perpendicular to the plane of the loop PQRS. The induced EMF is 0. This is represented by the origin O in the graph drawn between induced EMF and the time angle. When the field magnet rotates through 90 degree, the magnetic field becomes parallel to PQRS. The induced EMFs across PQ and RS would become maximum since they are connected in series. EMFs are added up and the direction of the total induced EMF is given up by Fleming's right hand rule. என்னென்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி இந்த பிளேன் வந்து இனிஷியல் பொசிஷனாக இருக்குது. அது வந்து லைன் வந்து ஹாரிசாண்டலாக இருக்குது. ஹாரிசாண்டலாக இருக்கும்போது அந்த PQ அண்ட் RSல வந்து இன்டியூஸ்ட் EMF வந்து 0. அங்கே வந்து ஏன்னா அது ரெப்ரசன்டிங் த ஒரிஜின் இந்த கிராஃப் பிட்வீன் இது அந்த இன்டியூஸ்ட் EMFக்கும் டைம் ஆங்கிளுக்கும் இருக்கும்போது அந்த ஒரிஜின் வந்து 0வாக இருக்குது. அடுத்து அதுவே வந்து இந்த PQ அண்ட் RSக்கு பேரலாக போகும்போது, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. அப்போ அது வந்து பேரலாக ஆகும்போது அங்கே இந்த PQ அண்ட் RS வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஏன்னா அது வந்து 90 டிகிரி போய் மேலே போகுது. 90 டிகிரி மேலே போகும்போது மேக்ஸிமமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம். While applying this rule, the thumb indicates the direction of the motion of the conductor with respect to the field. For clockwise rotating poles, the conductor appears to be rotating anti-clockwise. Hence, the thumb should point to the left. The direction of the induced EMF is at right angles to the plane of the paper. For PQ, it is inwards and for RS outwards. For the rotation of the 180 degree from the initial position, the field is again perpendicular to the PQRS and the induced EMF becomes 0. This is represented by point B. The field magnet becomes again parallel to the PQRS for 270 degree rotation of field magnet. On commutation of 360 degree, the induced EMF becomes 0 and is represented by the point D. Therefore, when the field magnet completes or one rotation, induced EMF is in PQRS finishes one cycle. இது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பார்த்தபடி இங்கே வந்து வெர்டிக்கலாக இருந்ததா, வெர்டிக்கல் வந்து PQ அண்ட் RSக்கு வந்து பேரலாக இருந்தது. இப்போ அதுக்கு அப்படியே மறுபடியும் கிளாக் வைஸில் டேர்ன் ஆகும்போது இது கரெக்டாக மறுபடியும் ஆரிஜினலாக வரும்போது அதோட EMF வந்து 0. மறுபடியும் அது வந்து டேர்ன் ஆகும்போது கரெக்டாக PQ அண்ட் RS மறுபடியும் பேரல் ஆகுது. அப்போ அந்த இடத்துல வந்து டோட்டல் EMF வந்து மறுபடியும் மேக்ஸிமமாக இருக்கும். அது வந்து மினிமம், ஏன்னா அந்த இடத்துல வந்து சி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபோட கீழே நெகட்டிவ் பாயிண்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் டர்ன் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல் ரொட்டேஷன் ஆகும். அது வந்து கரெக்டாக மறுபடியும் அது ஹாரிசான் லைனில் வரதுனால அதோட டோட்டல் EMF வந்து 0. இப்போ அதுக்கு வந்து கரெக்டாக ஒன் ரொட்டேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதுதான் வேரியேஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் ஆங்கிள். இதுதான் ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். தேங்க்யூ.